Happy afternoon, children. Second chapter continuation. Exercise 2.2. First exercise என்ன பார்த்தோம்? Powers of imaginary unit பார்த்தோம். ஐயோட பவர் எப்படிலாம் இருந்தால் கால்குலேட் பண்ணலான்னு. ஸோ அது பேசிக் எக்ஸசைஸ் தான். இதுவும் பேசிக் தான். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோடைய அடிஷன், சப்ட்ராக்ஷன், ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் மெயின் 4 ப்ராசஸ் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 2.1ல ஃபர்ஸ்ட் சம் இது. ஸோ அடிஷன் எப்படி பண்ணுறது, மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அடிஷனை பற்றி பார்ப்போம். இப்போ இசட்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, டபிள்யூன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் ஒரு ரியல் அண்ட் இமேஜினரி இருக்கும். ரியல் பார்ட் கண்டிப்பாக ஒரு இமேஜினரி பார்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ இமேஜினரி பார்ட் அந்த ரியல் அண்ட் இமேஜினரி வச்சு தான் பண்ண போகிறோம். அடிஷன் பண்ணும்போது அந்த ரியலோட ஆட் பண்ணணும், இமேஜினரியோட அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் பண்ணணும். இப்போ பாருங்கள், இசட்டோட வேல்யூ 5 - 2i, W வேல்யூ -1 + 3i. ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குங்களா? இப்போ ஆட் பண்ண போகிறேன் பாருங்கள். சாதாரணமாக நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம் அதே மாதிரி தான். 5 - 1 4, -2 + 3 1i. ஐயை வந்து லாஸ்ட்டில் சேர்த்துக்கணும். ஸோ ஆன்சர் 4 + i. இப்போ ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே இசட் இருக்குது ஆனால் IW இல்லை. ஸோ IWயோட முதல்ல மல்டிப்ளை பண்ணுறேன். IW மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? W வேல்யூ -1 + 3i. ஒன்றும் இல்லை, 1 × i - i. ஸோ இதுவும் பாருங்கள் +3i² வரும். I² வேல்யூ நம்மளுக்கு தெரியும் -1. ஸோ இப்போ இங்கே -1 போட்டால் -i - 3i. ஸோ இப்போ ப்ராப்பராக எழுதணும். சரி, -i - 3, ஏன்னா இது -1 வேல்யூ இல்லையா, -3. இப்போ ப்ராப்பராக ரியல் ஃபஸ்ட்டு, இமேஜினரி செகண்ட் ப்ராப்பராக எழுதிடுறோம். இப்போது இசட் வேல்யூ 5 - 2i. சரிங்களா? இப்போது IW வேல்யூ -3 - i. இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ஷன் தான். ஸோ சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது சிம்பிள் சேஞ்ச் ஆகும். இப்போ Z - IW ஆன்சர் இஸ் 5 + 3 8 மைனஸ் இங்கே 1 தானே. ஸோ 1 சப்ட்ராக்ட் போட்டு 2 - 1 1. ஸோ பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ். ஸோ -1 -2 + 1 வந்து மைனஸ் ஆன்சர். ஐ வந்து லாஸ்ட்டில் சேர்த்துக்கணும். இப்போ ஆன்சர் எழுதும் போது பாருங்கள் கரெக்டாக 8 - i. ஸோ ப்ராப்பராக ரியல் ஃபஸ்ட்டு, இமேஜினரி செகண்டாக இருக்கணும். இங்கே தேர்டு பாருங்கள், ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஸ்கேலார்னால் ஒரு வேல்யூவை ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேயும் 2 3 மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ண போகிறாங்க. இப்போ இதில் 2ல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்கள், டேரெக்டாக எழுதுகிறேன். 2ல் மல்டிப்ளை பண்ணால் 2 5s are 10, 2 2s are 4, 10 - 4i. 2w, 2 1s are 2, சாரி 3w இல்லையா, 3w. 3 1s are 3, -3, 3 3s are 9, +9i. ஸோ இது ஆட் தான் பண்ண சொல்கிறாங்க. 2z + 3w, 10 - 3 7, +9 - 4 + 5i. ஸோ ஆன்சர் 7 + i5. ஐயோ பேக்லேயும் போடலாம், ஃப்ரண்ட்லேயும் போடலாம் அந்த நம்பருக்கு. ஸோ இமேஜினரி நம்பர் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் பாருங்கள். இப்போ ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ரொம்ப ஈஸி. இப்போ ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் எப்படின்னா நம்மளோட நார்மல் மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான். இப்போ இசட்டோட வேல்யூ 5 + 2, 5 - 2i. W வேல்யூ -1 + 3i. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு டேர்ம் இன்ட்டு ஃபஸ்ட் டேர்ம் -5, ஃபஸ்ட் டேர்ம் இன்ட்டு செகண்ட் டேர்ம் 5 × 3s are 15 +15i. செகண்ட் டேர்ம் இன்ட்டு ஃபஸ்ட் டேர்ம் -++2i. செகண்ட் டேர்ம் இன்ட்டு செகண்ட் டேர்ம் -6 2 3s are 6 -6 i × i². ஸோ i² வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி நோன் இல்லையா, ஆல்ரெடி தெரியும். we know that i² = -1. ஸோ -1 அப்ளை பண்ண போகிறேன். இங்கே கவனிங்க, -5 ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோன்னு பாருங்கள், 17i -6, இதோட வேல்யூ -1. ஸோ -5 + 17i + 6 ஆகிடுமா. இங்கே -5 + 6 வேல்யூ என்னது 1. ஸோ 1 + 17i. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணால் போதும். ஆன்சர் எழுதும் போது 1 + i17. ஸோ ரியல் வந்து 1, இமேஜினரி 17. இன்கேஸ் ரியல் எடுத்து இமேஜின் எடுத்து தனியாக எழுத சொன்னாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ரியல் கேட்டிங்கன்னா 1,
இமேஜினரி பார்ட் கேட்டிங்கன்னா 17. ஸோ ஐ விட்டுட்டு தான் எழுதணும். லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 5 and 6 பாருங்கள், இதில் எல்லாமே கம்பைண்ட் ஆகிருக்கு. இதுவும் ஒரே சம் தான். ஸோ செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, இதில் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ZW ப்ளஸ் W ஸ்கொயர், இங்கே எக்ஸ் ZW ப்ளஸ் Z ப்ளஸ் W ஹோல் ஸ்கொயர். இப்போ ரெண்டுமே ஒரே சம் தான். நீங்கள் என்ன பண்ணணும், Z ஸ்கொயர்னால் என்ன பண்ணுவீங்க, Z இன்ட்டு Z. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க. சரி, மல்டிப்ளிகேஷன் இங்கே இருக்குங்களா, இதுவும் மல்டிப்ளிகேஷன் ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்குது. W ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம், W இன்ட்டு W. ஸோ W வந்து ஸ்கொயர் பண்ணுறது மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ இங்கே அடிஷன், அதுக்கப்புறம் அடிஷன் வந்த வேல்யூவை 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க, இதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஸ்ட்ராங்காக இருங்க. ஒவ்வொரு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணணும் கரெக்டாக. ஃபஸ்ட் டேர்ம் இன்ட்டு ஃபஸ்ட் டேர்ம், ஃபஸ்ட் டேர்ம் இன்ட்டு செகண்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் இன்ட்டு ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் இன்ட்டு செகண்ட் டேர்ம். 4 டேர்ம்ஸாக இருக்கும் மேக்ஸிமம், அதுக்கு மேலே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிவன் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, அது வந்து கிராஃபில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். இப்போ ஒன்றும் இல்லை, கிராஃப் ரெப்ரசென்ட் பண்ணும்போது XY எழுதாதீங்க, இங்கே வந்து ரியல், இது வந்து இமேஜினரி. ஸோ ரியல் இமேஜினரின்னும் போது நம்மளுக்கு இதை வந்து பாயிண்டாக தான் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இசட்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை பாயிண்டில் சொல்ல போனால் 2,3, இது எக்ஸ் மாதிரி, இது ஒய் மாதிரி. ஸோ 2, 3 அப்படின்னா இது 2, இது 3. சரிங்களா, இதை வந்து என்ன சொல்லணும், இசட். இதை வெக்டார் பாயிண்டில் சொல்லும் போது ஜஸ்ட் இசட் இல்லையா. இதே நான் வெக்டாரில் சொல்லும் போது பொசிஷன் வெக்டார், ஆரோ மார்க். சரிங்களா, இது இசட். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இசட் ஐஇசட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கேன், நான் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 2i ப்ளஸ் 3i ஸ்கொயர். ஸோ ஐ ஸ்கொயர் வேல்யூ -1. இப்போ நான் இன்னும் -3ன்னு வந்துடும். ஸோ அதை முன்னாடி போட்டுக்கிறேன். -3 ப்ளஸ் 2i. ஸோ மைனஸில் அந்த வேல்யூ, ஸோ -3 இங்கே தானே இருக்கும். ஸோ -3 ப்ளஸ் 2i. ஸோ இங்கே தானே இருக்கும். ஸோ டாட்டரில் பாயிண்ட் மார்க் பண்ணால் இங்கே தான் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இது வந்து என்னென்னா ஐஇசட். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க், பாயிண்ட்டை முதல்ல வச்சா அது பாயிண்ட் ரெப்ரசன்ட் வந்து பாயிண்ட்டாக ரெப்ரசன்ட் பண்ணுறோம், ஆரோ போட்டால் வெக்டாரில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இது வந்து பொசிஷன் வெக்டார்னு வாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்குமே இந்த இசட் அண்ட் ஐஇசட்டுக்கு எவ்வளோ ஆங்கிள் இருக்கும்னா 90 டிகிரியில் இருக்கும். கண்டிப்பாக 90 டிகிரியில் இருக்கும். இப்போ இதோடைய அடிஷன் கேட்டிருக்காங்களா, இசட் ப்ளஸ் ஐஇசட். ஸோ இசட் வேல்யூ 2 ப்ளஸ் 3i, ஐஇசட் வேல்யூ -3 ப்ளஸ் 2i. ஸோ ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ -1 ப்ளஸ் 5i. ஸோ -1ல் 5i. ஸோ இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இங்கே கிடைக்கும் போது இதை போட்டால் என்ன ஆகும், இது ஒரு ஆரோ. இது என்னென்னு எழுதுவோம், I ப்ளஸ் ஐஇசட். ஸோ இந்த மாதிரி வரையறதுக்கு உங்களுக்கு ஸோ ரிசல்டன் இல்லையா, ரிசல்டன்னா நம்ம பேரலோகிராமாக தான் போடுவோம் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்கு பேருன்னு சொல்கிறத விட காம்ப்ளெக்ஸ் நம்பரை கிராஃபில் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு 3 மார்க்ஸ் தராங்க. ஸோ ஒரு கோட்டையிலே ஆர் ஆஃப் இயர்லி எதிரே ஒரு இடத்துல கேட்டிருக்காங்க, கம்பல்சரி இது கேட்குறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஸோ இதே மாதிரி செகண்ட் சம்மும் ஹோம்ஒர்க்காக கொடுத்துட்றது. சரிங்களா, அது இதே மாதிரி தான். பட் ஆனால் அங்கே வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணால் எங்கே வரும்னு பார்க்கணும், அவ்வளோதான். சரிங்களா, அதை ஹோம்ஒர்க்காக போட்டுருங்க. இந்த எக்ஸசைஸோட லாஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், இதுதான் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஒன்றுமே இல்லை, என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, அது 2 ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஈக்குவல் பண்ணும்போது நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோமோ பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டில் ரியல் ஈக்குவல் பண்ணணும். இமேஜினரி ஈக்குவல் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் கிடச்சிடும். ஸோ ஈக்குவேஷனாக கூட கிடைக்கலாம், ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது கொஞ்சம் பெரிய சம் தான், 3 மார்க்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனிங்க, முதல்ல நான் ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். முதல்ல எடுத்து ஈக்குவல் போட்டுக்கோங்க ரெண்டுத்தையும். ஸோ அதுக்கே உங்களுக்கு மார்க் கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஏன்னா அது மேத்தமெட்டிக்கலாக மாற்றுறீங்களே, வேர்ட்ஸை மேத்தமெட்டிக்கலாக மாற்றும் போது, மேத்தமெட்டிக்கல் டேர்மில் மாற்றும் போது உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் கொடுப்பாங்க. ஸோ ஈக்குவல் டு 2x ப்ளஸ் -1 ப்ளஸ் 2y y ப்ளஸ் 3 ப்ளஸ் 2y. இப்போ ஒவ்வொருத்தையும் உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறேன். 3 × x 3x, I × x -ix, 2 × y 2y, இங்கே வெளியே மைனஸ் இருக்குது. ஸோ -2y, iy வெளியே ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ் iy. இங்கே பாருங்கள் ப்ளஸ் 2i ப்ளஸ் 5. இப்போ இங்கே பாருங்கள் 2x ப்ளஸ் -y இல்லையா, -1 × y -y ப்ளஸ் 2yi ப்ளஸ் 3
ப்ளஸ் 2y. நான் ரெண்டு சைடும் என்ன பண்ண போகிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடாக இருக்கட்டும் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைட்லையுமே ரியல் தனியாக இமேஜினரி தனியாக நான் செப்பரேட் பண்ண போகிறேன். ரியல் தனியாக இமேஜினரி தனியாக செப்பரேட் பண்ணலாம், இல்லைனா எல்லாத்தையும் ஒரே சைடாக கொண்டு வந்துட்டு ரியல் அண்ட் இமேஜினரி நீங்கள் செப்பரேட் பண்ணலாம். ஐ இருக்கிறதெல்லாம் இமேஜினரி, ஐ இல்லாமல் இருக்கிறது எல்லாமே வந்து ரியல். ஸோ நான் இந்த சைடில் ரெண்டுமே தனித்தனியாக பண்ணிவிட்டு ஈக்குவல் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3x ஐ இல்லாமல் இருக்குது மைனஸ் 2y. இங்கே நம்பர் 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5 இது ரியல் ப்ளஸ் ஐ மைனஸ் எக்ஸ் இங்கே பாருங்கள் ஐயோட இருக்கா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே பாருங்கள் கான்ஸ்டன்ட் ப்ளஸ் 2 ஈக்குவல். இங்கே இதே மாதிரி பாருங்கள் இங்கெல்லாம் ஐ இல்லாமல் இருக்குது 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் 3 ப்ளஸ் ஐ. இங்கே ஐ உள்ளது என்னன்னு பாருங்கள், ஐ இருக்கிறது 2y ப்ளஸ் 2y இங்கே பாருங்கள் ப்ளஸ் 2. இப்போ ரெண்டு சைடுமே நான் வந்து இமேஜினரி ரியல் படிச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஈக்குவேட் த ரியல் வேல்யூஸ். ஈக்குவேட் ரியல் வேல்யூஸ். ஈக்குவேட் ரியல் வேல்யூனா ஃபஸ்ட்டு இருக்கிறது ரியல், இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறது ரியல், ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணுறேன். 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் 3. ஸோ ஒரே சைடாக கொண்டு வரும்போது எல்லாத்தையும் 3x மைனஸ் 2x எக்ஸ் வந்துடும், மைனஸ் 2y ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய்னு வந்துடும், ப்ளஸ் 5 மைனஸ் 3 ஸோ மைனஸ் 2ன்னு வந்துடும், ப்ளஸ் 2 ஏன்னா ப்ளஸ் 5 மைனஸ் 3 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ இது ஈக்குவேஷன் எழுதுறது எப்படி எழுதலாம், எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 2. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1. தென் ஈக்குவேட் இமேஜினரி. ஈக்குவேட் இமேஜினரி வேல்யூஸ். இமேஜினரினா செகண்டில் இருக்கிறது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 2y ப்ளஸ் 2. இப்போ 2 கேன்சல் இல்லையா. இப்போ இது மட்டும் இமேஜினரியில் உள்ளே கொண்டு வந்தால் என்ன வந்துடும், மைனஸ் எக்ஸ், இது ஒய் மைனஸ் 2y மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு எடுக்க போகிறோம். சால்வ் 1 and 2. சால்வ் 1 and 2. First equation என்ன, x minus y equal to minus 2. Second equation minus x minus y equal to 0. ஸோ நான் அப்படியே அடித்தா 0 x கேன்சல் ஆகிடும், இது ப்ளஸ் எக்ஸ்லேயே கேன்சல் ஆகிடும், மைனஸ் 2y இங்கே மைனஸ் 2 y equal to minus 2 divided by minus 2 answer is 1. ஸோ yயோட வேல்யூ 1ன்னு தெரிஞ்சிச்சு. ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ சப்ஸ்டியூட் y வேல்யூ இன் equation number 1 or 2. இரண்டுத்தில் எதில் வேணா நான் 2ல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 2 என்ன ஆச்சு, மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் 0 இல்லையா. மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ 1 0 மைனஸ் எக்ஸ் இந்த மைனஸ் 1 அன்சைட் போச்சுன்னா ப்ளஸ் 1. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் அன்சைட் போச்சுன்னா மைனஸ் 1, இது ப்ளஸ் ஆகிடும் அது மைனஸ் ஆகிடும். எக்ஸ் வேல்யூ ஆன்சர் பாருங்கள், எக்ஸ் வேல்யூ மைனஸ் 1 ஒய் வேல்யூ 1. இன்கேஸ் இது காம்ப்ளெக்ஸ் நம்பராக கிடைச்சா கூட நீங்கள் என்ன எழுதணும், ரியல் நம்பர்ஸை மட்டும்தான் எழுதணும். எக்ஸ் ஒய்யோட ரியல் நம்பர்ஸை மட்டும்தான் எழுதணும். சரிங்களா, கண்டிப்பாக ரியல் நம்பராக தான் கிடைக்கும், அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மெயினான இந்த பெரிய சம்மையை நான் ஹோம்ஒர்க்காக போட வைக்கல, நானே போட்டுட்டேன். மீதி இருக்கிறது எக்ஸாம்பிள் சம்ஸு, அதுக்கப்புறம் செகண்ட் சம்மில் ஒரு சம்மு, ஃபஸ்ட்டு சம்மில் ஒரு 2 சப்டிவிஷன் சம்ஸாக ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ரொம்ப சின்ன எக்ஸசைஸ். இப்போ அடுத்த எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் தான், அடிஷன் சப்ட்ராக்ஷன் சரிங்களா. அதில் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்பர்ட்டி, அடிட்டிவ் இன்வர்ஸ் இந்த மாதிரி தான் வரும். அடுத்த எக்ஸசைஸும் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ சில்ட்ரன்.